ஒரு வேலையிலேயே சரியா போயிடும். 4 பொட்டணம் கொடுப்போம் நாங்க. ஏங்க அதாவது 4 கொடுக்குறாரு. உங்களுக்கு எப்படிப்பட்ட வாயு பிரச்சனை இருந்தாலும் சரி, எத்தனை வயசு வாயு பிரச்சனை இருந்தாலும் சரி, எங்க பிடிச்சிருந்தாலும் சரி, நெஞ்சு எரிச்சல் இருந்தாலும் சரி, வயிறு திம்முன்னு இருந்தாலும் சரி, சூதக வாயு அது கருப்பையில் வாயு சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் சரி, மற்ற அனைத்து வகையான வலிகள், உடம்பு வாயுவினால் ஏற்பட்ட உடம்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி, தசை வலி எதுவா இருந்தாலும் ஒரு வேளை மருந்து போதுன்றாரு. ஏங்க ஆமா, அவர் மாச கணக்குல எடுத்து சொல்லுங்க, ஒரு வேளை சரியா போகுன்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐயா எப்படி சாத்தியமாச்சு? ஐயா இது வந்து உடம்புல நம்ம உணவு பழக்க வழக்கத்தினால நிறைய வாயு போய் சேர்ந்துரும். கண்டிப்பா உண்மை உண்மை. வகையான வாயு போய் சேர்ந்துரும். இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆமா, இந்த வாயுவை வந்து இன்னைக்கு நம்ம வெளியேற்றுறதே கிடையாது. அதை வெளியேற்றுறதுக்கான உணவை சாப்பிட்றதும் இல்லை. ஆமா, வெள்ளைப்பூண்டு அடிக்கடி சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த வாயு வெளியேறும். இவங்க அந்த வெள்ளைப்பூண்டு சாப்பிட்றது இல்லை. அதனால இந்த வாயு வந்து உடம்புல சேர்ந்து சிலவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முதுகுல வலி வந்து 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 இது அப்படியே நிரந்தரமா தான் இருக்கும், போகவே செய்யாதுன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரியே இவங்க நடங்க ஆரம்பிச்சு அப்படியே ரோபோட் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே உடம்பு மட்டும் தான் இப்படி அசைவாங்க. அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு 3-4 டோஸ்ல சரியா. சூப்பர்.